இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 BHK வீடுங்க. அதை பார்க்குறக்காக தான் அன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க இப்போ வீடு எப்படி இருக்குங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட எலிவேஷனுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே அமைஞ்ச வீடுங்க இது. டியூப்லெஸ் மாடல் கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே அமைஞ்சதுங்க. ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் கொடுத்துருக்குறாங்க. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. ரோடோட ஹைட்லேருந்து வீடோட ஹைட்டு பேஸ்மெண்ட்டு நல்ல உயரமாகவே தூக்கியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கார் பார்க்கிங்கோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12க்கு 21 அப்படிங்கிற அளவில் கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க. ஒரு பெரிய கார் தாராளமே நம்ம நிறுத்திக்க முடியும். 2 வீலர்ஸும் நம்ம நிறுத்திக்க முடியும். வீட்டோட எலிவேஷனை ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப அழகாகவும் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அவுட்ரு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. படிக்கு கீழே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு தடமும் போட்டிருக்கிறாங்க. 2 அடி தாராளமாகவே போட்டிருக்கிறாங்க. ரெண்டு அடி தூரத்தில் தாராளமாக நம்ம இங்கே போய்க்க முடியும். இந்த இடத்துல அவுட்டரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. அதை இந்தியன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்டோரேஜ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறதுனால அப்படி இருக்குங்க. இந்த இடத்துல போரும் நல்ல தண்ணி தொட்டியும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றிலும் உபயோகப்படுத்துறதுக்கு இடமும் போட்டிருக்கிறாங்க. வீட்டோட தலைவாசலுங்க. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. ஒரு தேக்கு டோர் போட்டிருக்கிறாங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹால் இருக்குங்க. இந்த ஹாலோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு. ஹாலில் ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஹால்லையே கிழக்கு பார்த்த வகையில் ஒரு பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வரும்போது ஒரு ரெடிமேட் டோர் போட்ட ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்காரு. இந்த பெட்ரூமோட அளவும் பார்த்திங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. இந்த ரூம்லையும் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டும் கவர் பண்ணி கபோர்டும் கவர் பண்ணி ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட பார்க்கவே ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லையும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமோட அளவு 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பாத்ரூமையும் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்காகவே பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே வரும்போது ஒரு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. 6க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. கிச்சன் முழுசும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மேலே உள்ள லாஃப்ட் முழுவதுமே கவர் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவிலையும் ஒரு லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சனோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. உள்ள என்ட்ரானதும் அழகான டிசைன் கொடுத்துருக்குறாங்க. லெஃப்டில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. பெட்ரூமுக்கு ரெடிமேட் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க.
இந்த பெட்ரூமோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 11 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இது அட்டாச்டு பாத்ரூமாகவும் கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூமோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 5 அப்படிங்கிற அளவில் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்காக அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். 2.25 சென்ட் இடங்க. இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட். தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. பில்டிங்கோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 2 பெட்ரூம் உள்ள வீடு. ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாகவும் ஒரு பெட்ரூம் சில்ட்ரன் பெட்ரூமாகவும் அமைஞ்சிருக்கு. அவுட்டரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. நல்ல தண்ணி தொட்டி கொடுத்துருக்குறாங்க. இண்டிவிஜுவல் போர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய கார் தாராளமாக நிறுத்திக்கிற அளவுக்கு தேவையான அளவு ஒரு பெரிய கார் பார்க்கிங்கும் கொடுத்துருக்குறாங்க. அவுட்ரு படிக்கட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம தேவைன்னா மேலே ரெண்டல் பர்பஸ்க்காக பிளான் பண்ணி இன்னொரு போர்ஷனும் நம்ம போட்டுக்கிற முடியும். நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இது அமைஞ்சிருக்குங்க. சரவணம்பட்டிக்கு ரொம்ப நியர்பை அமைஞ்சிருக்கு. சத்தி ரோட்டுக்கும் ரொம்ப நியர்பை அமைஞ்சிருக்கு. ஸ்கூலு, காலேஜ், ஐடி கம்பெனி, மாலு இப்படி எல்லா ஐட்டமுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ரீச் பண்ணுற மாதிரியே ஒரு நல்ல கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இது அமைஞ்சிருக்கிறது இதோட பெரிய ப்ளஸ்ஸுங்க. 30 அடி ரோட்டு மேலேயும் இது அமைஞ்சிருக்கு. வீட்டு வரி தண்ணி வரி மட்டும் நம்ம வந்ததுக்கு பின்னாடி போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் பெருசாக எந்த வேலைகளும் இல்லை. எல்லா வேலையுமே அவங்க கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. லோனும் பில்டரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. 80% வரைக்கும் நீங்கள் லோனுக்கு போய்க்கிற முடியும். உங்களோட எலிஜிபிலிட்டி எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு 80% வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதுக்கு லோனுக்கு போய்க்கிற முடியும். நிறையா ஏஜ்டு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டியூப்லெஸ் மாடல் வேணாம், கீழே மட்டுமே இருக்கிற மாதிரி வீடு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கான வீடு தாங்க இது. 30 அடி ரோட்டு மேலேயே இது அமைஞ்சிருக்கு. நல்ல ரெசிடென்சியல் ஏரியா. சத்தி ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. சரவணம்பட்டி, ப்ரோசோன் மால் இப்படி எல்லாமே வந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதுலேயும் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிற கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் முழுசும் உங்களோட ப்ராப்பர்ட்டிகளை விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ எந்த தேவைகளாக இருந்தாலும் கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்ம டீம் உங்களோட தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.